ஹலோ குட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் ட்ரெஷர்ஸ். இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா? ஒரு உயிரோட்டமான காட்டுக்கு நடுவில் கீச்சிடுற பறவைகளோட இசையும் காய்ந்த இலைகளின் சத்தமும் அந்த இடம் முழுக்க பரவி பிரகாசமான சூரிய ஒளியில் அந்த காடு பார்க்க ஒரு அழகான ஓவியம் மாதிரி இருந்தது. பெரிய பெரிய காட்டு மரங்களுக்கு நடுவில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. அங்கே ஒரு அழகான மயில் கூட இருந்தது. அந்த வழியாக போகிற மனிதர்களோ இல்லை விலங்குகளோ கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று அந்த மயிலோட அழகான தோகைகளை பிரமிப்பாக பார்த்தாங்க. இந்த மயிலோட தோகைகள் பல நிறங்களில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாருமே யோசித்தாங்க. மயில் அதை எல்லாரும் ரசிக்கிறதையும் பாராட்டுறதையும் நினச்சி ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் கூட அதோட வெளிப்புற அழகுக்கு உள்ள சின்னதாக ஒரு சோகம் மறைஞ்சிருந்தது. மனசுக்குள்ள அந்த மயிலுக்கு ஒரு காகம் இல்லை கிளி மாதிரி வேகமாகவும் எளிதாகவும் தன்னால் பறக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதோட அழகான இறகுகள் எல்லாரையும் பிரமிக்க வச்சாலும் பறக்கும்போது ரொம்ப கனமாக இருந்தது. அந்த மயில் வேகமாகவோ இல்லை உயரமாகவோ பறக்கிறத அதோட இறகுகள் ஒரு கடினமான செயலாக மாற்றுச்சு. அதை நினச்சி அந்த மயில் ரொம்ப ஏக்கமாக இருந்தது. ஒரு நாள் உணவு தேடி காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது மயில் ஒரு காகத்தை பார்த்துச்சு. அந்த காகம் ஒரு மலைக்கிளையில் சோர்வாக உட்காந்துருந்தது. மயில் உடனே காகத்துக்கிட்ட போய் ஏன் சோகமாக இருக்கிறேன்னு கேட்டுச்சு. காகம் அதுக்கு பதில் சொல்லும்போது, நான் ஒரு அன்னப்பறவையை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தேன். அன்னம் ரொம்ப வெள்ளையாக இருக்குது, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன். அந்த அன்னப்பறவை தான் உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான பறவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டுட்டு மயில் தொடர்ந்து முன்னால் நடக்க ஆரம்பித்தது. அப்போது ஏரிக்கரையில் அழுதுகிட்டே ஒரு அன்னப்பறவை உட்காந்துருக்கிறத பார்த்துச்சு. ஏன் அழுகிறன்னு மயில் கேட்டதுக்கு அந்த அன்னம் சொல்லிச்சு, 2 நிறங்கள் இருக்கிற கிளியை பார்க்குற வரைக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியான பறவையாக இருந்தேன். என்னோட உடம்புல ஒரே ஒரு நிறம்தான் இருக்குது, அதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. தொடர்ந்து நடந்து போன மயில் ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துருந்த கிளியை பார்த்துச்சு. நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு மயில் கேட்டதுக்கு அந்த கிளி சொன்னது, உன்ன மாதிரி அழகான வண்ணமயமான இறகுகள் என்கிட்ட இல்லை. இந்த காட்டில் நான் ஏதோ வெளியாள் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. காகம், அன்னப்பறவை, அப்புறம் கிளி, இந்த 3 பறவைகளோட பதில்களை கேட்ட பிறகு மயில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருந்துச்சு. அப்போது அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அடடா, நம்ம எல்லாருக்கும் தனித்துவமான அழகும் திறமைகளும் இயற்கையாகவே இருக்குது. ஆனால் நாம் ஏன் எப்போதும் மற்றவங்கள பார்த்து தேவையில்லாத ஒப்பீடு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அந்த மயில் தனக்குத்தானே சிரிச்சுக்கிச்சு. காகம், அன்னம், அப்புறம் கிளி 3 பேரும் சோகமாக இருக்கிறதால அவங்களோட சோகத்தை போக்க தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வைக்கலான்னு முடிவு பண்ணுச்சு மயில். மயிலோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட பிறகு அவங்க 4 பேரும் ரொம்ப வேடிக்கையாக பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த நாள் அவங்களோட உற்சாகத்தை ரொம்ப அதிகமாக்குச்சு, அவங்களுக்குள்ள நல்ல நட்பையும் உருவாக்குச்சு. தன்னோட புதிய தோழர்களுக்கு மகிழ்ச்சியை தரணும்னு முடிவு பண்ண காகம் அடுத்த நாளே காட்டு வழியாக ஒரு சாகச பயணம் போகலான்னு யோசனை சொல்லிச்சு. எல்லாருமே அதுக்கு சம்மதிச்சாங்க. நல்ல தெளிவான நீல நிற வானத்தில் அன்னப்பறவை முன்னாடி பறக்க ஆரம்பித்தது. காகமும் கிளியும் அதுக்கு பின்னாடியே ரொம்ப உற்சாகமாக பறந்து போனது. மயிலை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட பயணம் தொடர்ந்தது. அவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்தாங்க. மயில் ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கப்பட்டிருந்தது. அதோட அழகான இறகுகள் சிறப்பிடிக்கப்பட்டதால் மங்கி போய் இருந்தது. மயிலோட அழகான இறகுகளுக்கு ஆசைப்பட்டு தான் யாரோ அதை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு 3 பறவைகளுக்கும் புரிஞ்சுது. உடனடியாக மயிலை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணாங்க. காகம், அன்னப்பறவை, கிளி
3 பேரும் கூண்டை எப்படி திறக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி பறந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் புத்திசாலியான காகம் மயிலை வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுச்சு. 3 பேரும் சேர்ந்து அந்த கூண்டோட கதவை தூக்கி அவங்களோட நண்பரை விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக பறந்து போனாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சாகச பயணத்தை தொடர்ந்தாங்க. ஒவ்வொரு பறவையும் காட்டில் இருக்க அழகான காட்சிகளை ஒருத்தருக்கொருத்தர் காட்டினாங்க. அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுக்கு திரும்பலான்னு முடிவு செஞ்சு அவங்க பறந்து போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு வேடன் மயிலை பார்த்து அவரோட துப்பாக்கியை குறி வச்சார். ஆனால் அதை பார்த்த அன்னப்பறவை அவர் சுடுறதுக்கு முன்னாடி நடுவில் பறந்து அந்த தோட்டாவை அதோட உடம்பால் தடுத்துருச்சு. அதை பார்த்த கிளி வேகமாக பறந்து வந்து அந்த வேடனோட கையில் கொத்துச்சு. காகமும் வேடனோட முகத்துக்குள்ளே பறந்து வந்தது. அதை பார்த்து பயந்து அந்த வேடன் ஓடியே போயிட்டார். அந்த வேடன் சுட்டதில் அன்னப்பறவைக்கு நல்ல காயம் ஆயிடுச்சு. இப்போ மயில் தன்னோட அழகான இறகுகளை வச்சு அந்த காயத்தை மென்மையாக தடவி கொடுத்துச்சு. அதோட காயம் மறைஞ்சதை பார்த்து அன்னப்பறவைக்கு ஒரே ஆச்சரியம். ஒருத்தருக்கொருத்தர் நன்றியை சொல்லிக்கிட்டு 4 நண்பர்களும் அவங்களோட வீட்டுக்கு சந்தோஷமாக திரும்பினாங்க. அவங்களோட பழைய கவலைகள் எதுவுமே அவங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நல்ல நண்பர்களாக ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு அந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? அப்போது லைக் பண்ணுங்கள், உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.